நம்ம கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம். பரமனை பாடி புகழ்வோம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே போற்றி பாடுங்கள் இறைவார்த்தைக்கேற்ப நம்ம நிகழ்ச்சியில பரமனை புகழ்ந்து பல பாடல்களை பாடிட்டு வரும். ஒரு சில பாடல்கள் கேட்டால் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு சில பாடல்கள் தளர்ந்து போன நேரங்களில் நம்பிக்கையாகவும் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு எப்படிப்பட்ட பாடல்களை பாட போகிறாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி யார் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு வாங்க ஜெரோம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜூலி, இன்னைக்கு யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம ஷோ பேர் என்னது? பாடி புகழ்வோம் பரமனை பாடி புகழ்வோமா? அதுக்கு ரொம்ப ஆப்டானவங்க, இன்னும் சொல்ல போனால் அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டீம் வந்திருக்காங்க. அதாவது நிறைய நபர்கள் வந்திருக்காங்க. நம்ம கோவை மறைமாவட்டத்தை சார்ந்த பெரிய குருமடத்தில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க சகோதரர்கள் நம்ம ஒருத்தரோட இணைய வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ரொம்ப அன்போடையும் சந்தோஷத்தோடையும் வரவேற்கிறோம். வெல்கம் டு த ஷோ. ஜூலி, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அங்கே செட்டப்லாம் பார்த்தீங்கல்ல, கிட்டாரு, வயலின், 2 கீபோர்டு கிராண்டாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பாட்டு கேட்டு சொல்லுங்கள், ஆர்வமாக காத்திருக்கோம். கண்டிப்பாக ஜெரோம், அதே ஆர்வத்தோட வா கேட்டுடலாம். பிரதர், நிகழ்ச்சியோட ஃபஸ்ட்டு பாடல் என்ன பாட போகிறீங்க? நாங்கள் முதலாவது தேர்ந்தெடுத்த பாட்டு கடல் கடந்து சென்றாலும் என்ற பாடலை நாங்கள் பாடவிருக்கிறோம். எதற்காக இந்த பாடல் நாங்கள் பாடவிருக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் பல சுச்சுவேஷனில் நம்ம பயந்தவர்களாக இருப்போம். நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை தூக்கி விட மாட்டாங்களா, நம்மளோட பயத்துலேருந்து நம்மளை மீட்டெடுக்க மாட்டாங்களான்னு இருப்போம். ஆனால் இயேசு இன்றைக்கி, கடவுள் நமக்கு இன்றைக்கி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. நீ கடலில் நடந்தாலும் தீக்கு நடுவில் நடந்தாலும் உனக்கு நீ எதற்கு அஞ்சாத, நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நாங்கள் பாடவிருக்கிறோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க பிரதர். ஸ்கூல் டேஸ்லேருந்தே இந்த பாட்டை நம்ம பல டைம் கேட்டிருப்போம், பாடியிருப்போம். வாங்க பிரதர்ஸ் கூட சேர்ந்து நாமும் பாடலாம். வாழ்வினை ஊட்டிடும்
வாசலில் ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் பாதையும் பால்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையா வான்படை ஆண்டவர் வாய்மொழி ஆழ்வர் நேர்மையை அவர் சொல்வார் பாடையில் பாதையும் பால்வெளி ஓடை தோன்றிடும் அவர் கையா வான்படை ஆண்டவர் வாய்மொழி ஆழ்வர் நேர்மையை அவர் சொல்வார் பார்வையிழந்தவர் வாய் திறவாது யாவரும் நலமடைவார் இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும் அஞ்சாதே ரொம்ப அழகா ஃபர்ஸ்ட் சாங்கே சூப்பரா இன்னிசையோட செமையா பாடி கலக்கிட்டீங்க பிரதர்ஸ். உங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜெரோம், நம்ம லைஃப்ல ஒர்ஸ்ட் சிச்சுவேஷன் வரப்போ ஒரு சில டைம் நம்மளுக்கு பிடிக்காம போயிடுது. ஆனா ஜீசஸ்க்கு நம்மளை எவ்வளோ ப்ரீஷியஸ் இல்லையா? நம்ம எந்த சிச்சுவேஷன் எந்த கஷ்டம் வந்தாலுமே நான் உன்னோடு இருக்கிறேன்னு உரிமையா நம்ம கூட இருக்காருல்ல. கரெக்ட் தானே ஜெரோம்? கரெக்ட் தான் ஜூலி. எனக்கு இந்த பாட்டில் 2 விஷயம். ஒன்று, இந்த பாட்டோட கிரெடிபிலிட்டி. அதாவது அஞ்சாதே கலங்காதேன்னு நம்ம பிரதர்ஸே சொல்லும் பொழுது கேட்குற மக்களுக்கு சரி நம்மளாம் தான் போலப்பா இந்த அவர் சொல்கிற விஷயத்த உண்மையிலே நம்ம பயப்பட வேண்டியதில்லைன்னு ஒரு ரிலேபிளான அந்த பாட்டு மேலே ஒன்று கூடும் நமக்கு. 2வது விஷயம், தேவனின் பார்வையில் ஒரு லைன் வந்துச்சு இல்லையா? அது எனக்கு என்னமோ இவங்க பர்சனலாக எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. உன்னை இவ்வளோ பேத்துலையோ உன்னை நான் சூஸ் பண்ணியிருக்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி பர்சனலாக உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை வச்சு தான் பாடினாங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஜூலி, அடுத்து என்ன பாட்டுன்னு கேட்டுருவோமா? பரமனை புகழ்ந்து பாட செகண்ட் சாங் என்ன பாட போறீங்க பிரதர்? நாங்கள் 2வது சாங்காக சூஸ் பண்ணியிருக்கிறது என் அன்பு தேவன் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு நாங்கள் ஏன் சூஸ் பண்ணோன்னா, என்னாலும் நம்மை காக்கும் தேவனாய் நம் அன்பு தேவனாய் நம்மோடு இருக்கிறார் இயேசு. அதே போல் நம்மை எப்போதுமே நம்மளை தேடி வர தேவனாக அவர் இருக்கிறார். இந்த பாட்டோட சரணத்தில் பார்த்தோன்னா, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் அப்படிங்கிற அந்த ஒரு லைன் வரும். என்னாலும் நம்மை உள்ளங்கையில் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிற தெய்வம் நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகத்தை இந்த பாடல் எங்களுக்கு தருது. அதனால் நாங்கள் இந்த பாடலை செலக்ட் பண்ணோம். அன்பான இறைவனை மகிமை செய்ய பாட போறாங்க, வாங்க கேட்கலாம். தேவன் என்னை தேடி வருகின்றார், என் நெஞ்சில் ஆனந்தமே. இரு சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார், என்னாலும் பேரின்பமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் தினமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் தினமும் தொடர்வாய்.
கொடுத்தார், உயிரான உறவாக உன்னில் இணைத்தார். தாய் கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். கதை போலவே கண்ணான உனை தேடி உளம் பாடுவே. அழியாத உணவாக என்னில் சேர்ந்த உன் அருளாலே என்னை தேற்றி உமராக்குமே. இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா வருவாய், இதயம் எழுவாய், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார், நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள்கோடி தருகின்றார், நாடும் பேரின்பமே. அட்டகாசமான மியூசிக்கில் செமையாக பாடி கலக்கிட்டீங்க திருப்பியும் பிரதர்ஸ். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். என்ன ஜெரோம், உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுலேயுமே ஒருத்தரை பற்றி நான் குறிப்பாக சொல்லணும். அது யாருன்னா நம்ம பிரதர் தான். கீபோர்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 2 இன்டர்லூடுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லோவாக விட்டு ஒரே டென்ஸ் பண்ணுறாரு, எப்போ தான் அடுத்து பாட போகிறீங்க அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டான்ஸாவோடைய ஒரு 10 செகண்ட் அந்த முடிகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூட்டில் ஒரு சின்ன ஒரு ப்ளே பண்ணுவார், ஒரு டீஸ் பண்ணுவார். பாருங்கள் நான் இப்போ ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே பல்லவி மறுபடியும் வரும். ரொம்ப அழகாக அதை கொண்டு வந்திருந்தீங்க. ஸோ நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஜூலி, அடுத்த பாட்டு என்னன்னு கேட்கறதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த பாட்டு என்ன பாட போறீங்க பிரதர்? நாங்கள் 3ஆவதாக தேர்ந்தெடுத்த பாட்டு வந்து உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். நாங்கள் ஏன் இந்த பாட்டை சூஸ் பண்ணோம்னா, இந்த பாட்டு வந்து ஒரு அருமையான வாழ்வியல் கருத்தை உள்ளடக்கியதாக இருந்துச்சு. அதனால தான் வந்து நாங்கள் இந்த பாட்டை சூஸ் பண்ணோம். மேலும் உண்மையான அன்பும் நிலையான அன்பும் அலைந்து திரிந்தவர்கள் கடைசியில் உண்மையான அன்பும் நிலையான அன்பும் கடவுள்தான் என்று உணர்ந்த பிறகு ஏற்படுகின்ற மனநிலையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாட்டு இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் இந்த பாட்டை சூஸ் பண்ணோம். மேலும் இந்த பாட்டில் ஒரு லைன் வரும், உள்ளமென்னும் கோவிலில் அப்படின்னு வரும். அதாவது இந்த பாட்டு வந்து உள்ளமென்னும் கோவிலில் கடவுள் என்றும் நிலைத்து இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறார். அதனால தான் நாங்கள் இந்த பாட்டை சூஸ் பண்ணோம். பிரதர் ரொம்ப அழகாக சொன்னாங்க. வாங்க நம்மளும் உணர்ந்து இந்த பாடலை கேட்கலாம். உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா,
வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே உன்னை அழைத்தேன் வா, ஆன்ம உணவே அருளின் வடிவே அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே இதயம் எடுத்து வா, நாதனே நேசனே பாசமாய் நீ வா. தெய்வமே என்னில் உறைந்திடவா, அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா. ரொம்ப அருமையாக பாடினீங்க இந்த பாட்டும். உங்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஜூலி, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இவங்க பர்சனலாக ஒரு பாயிண்ட் உள்ள வச்சுருந்தாங்கன்னு. அதே மாதிரி இந்த பாட்டில் கூட நான் ஃபீல் பண்ணேன். உறவு ஒன்றை நான் தேடி போனேன், கடைசியில் நீ தான் உறவை நான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரியான அர்த்தத்தில் தானே சொன்னாங்க. அதுவுமே நான் இவங்களோட ஷூஸ்லேருந்து தான் யோசிக்கிறேன். ஒரு குருவானவராக இருக்கிறாங்க, அது எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட். எல்லா உறவையும் விட்டுட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு மன தைரியம் வேணும் இல்லையா. கடைசியில் நான் உன்னை தான் உறவன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நான் எல்லாமே உங்களோட ஷூஸ்லேருந்து தான் யோசித்தேன். ரொம்ப அழகான பாட்டு பிரதர்ஸ். அடுத்த பாட்டு என்ன கேட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பிரதர்ஸ், 3 பாட்டு நிகழ்ச்சியில் செமையாக பாடி அசத்திட்டீங்க. இறுதியாக என்ன பாட்டு பாட போகிறீங்க? நாங்கள் இறுதியாக சூஸ் பண்ணியிருக்கிற சாங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஷன் சாங்கு. இந்த சாங்கில் வந்து 4 பாட்டு இருக்குது. இந்த 4 பாட்டுமே வந்து ஒவ்வொன்றும் சொல்லும். எங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொன்னோ பொருளோ எங்களிடம் இல்லை, எங்களிடம் இருப்பதை அனைத்தையும் நாங்கள் வந்து ஆண்டவருக்கு கொடுத்தது போல் இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து ஒவ்வொரு பாதையை நோக்கி பயணிப்பாங்க. அந்த ஒவ்வொரு பாதையிலுமே பல கற்கள் இருக்கும், பல முற்கள் இருக்கும். அவங்க வந்து இந்த பாடலை கேட்கும் பொழுது ஒரு ஆறுதலையும் நம்பிக்கையும் தரும் அப்படிங்கிற ஒரு எதிர்நோக்கோடு நாங்கள் இந்த பாட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோம் பிரதர். வாங்க இந்த புது முயற்சியான ஃபியூஷன் சாங்கை கேட்டு மகிழ்வோம். தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது
பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே. நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது, என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். 4 திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நான் நடந்தால் வெற்றி கனிகள். ஒளி கொண்டு தேடினாள் இருளில்மோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினாள் இருளில்மோ, உன் துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம், தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே 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 இயேசுவே. இயேசு இறைவா இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசுவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். அடடடா, கேட்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஜூலி, இந்த பாட்டை பற்றி சொல்லணும். மோஸ்ட்லி எல்லா ஆடியன்ஸும் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜூலி, கெஸ்ட் வீட்டுக்கெலாம் போனோன்னா ஸ்வீட்ஸ் வாங்குவோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோன்னா எல்லாம் கலந்து போட்டு ஒரு 1/4 கிலோ கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம் இல்லையா? அது மாதிரி 4-5 பாட்டை போட்டு அழகாக அதை ப்ரெசென்ட் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு நன்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மெருகூட்டும் வண்ணமா பரமனை புகழ்ந்து பாட வந்த கோவை மறை மாவட்டத்தை சார்ந்த பெரிய குருமட சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் நேயர்களை உங்கள் சார்பாகவும் கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் மற்றும் மாதா தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இந்த வாரம் இருந்தது இவ்வளோ நாள் இருந்த எபிசோடோட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பயும் பார்க்குற ஃபாதர்ஸ், அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க ஒரு பாட்டு பாடினா அது எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்களோட உங்களை சந்திக்க நாங்கள் காத்திருக்கோம். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் ஜெரோம், நான் ஜூலி. நன்றி, வணக்கம். உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவை நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன்.